ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தினமும் சிக்கன் சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வலுவான எலும்புகளுக்கு சிக்கன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு உணவாக இருக்கு. கோழிக்கறியில் நிறைஞ்சிருக்கக்கூடிய புரதச்சத்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்கிறதுலையும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் கோழிக்கறி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கோழிக்கறியில் இருக்கக்கூடிய கோலின், அதுக்கப்புறம் விட்டமின் B12 நினைவாற்றலோட மேம்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதிக அளவு கோலின் உட்கொள்றவங்க நினைவாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கிறதா ஆய்வு முடிகளும் தெரிவிக்குது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் இந்த சிக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனையை சந்திச்சுட்டு வருவாங்க. கோழிக்கறி உட்கொள்றதுன்றது உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கத்துக்கும் வழிவகுக்குது. நல்ல புத்துணர்ச்சியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கோழிக்கறி சாப்பிடலாம். கோழிக்கறியில செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவக்கூடிய ட்ரிப்டான் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த செரட்டோனின் ஹார்மோன் உடல்ல புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோனா பார்க்கப்படுது. இந்த ஹார்மோனை அதிக அளவில் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த கோழிக்கறி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு கோழிக்கறி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோழிக்கறியோட மெல்லிய துண்டுகளை எண்ணெய் சேர்க்காம அவிச்சு சாப்பிடுறதுன்றது தேவையற்ற LDL கொழுப்பு குறைச்சு இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. எண்ணெயில பொரிச்சு வறுத்து சாப்பிடுறதுன்றது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி கோழிக்கறி சாப்பிடுறதுன்றது ஆரோக்கியமான கருவுறுதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோழிக்கறி கொண்ட ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறதுன்றது பெண்களோட கருவுறுதல் செயல்பாட்டை மேம்படுத்துது. அதே மாதிரி ஆண்களோட சிறந்த தரமான விந்து உற்பத்திக்கும் உதவுறதா ஆய்வு முடிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கோழிக்கறியில நிறைஞ்சிருக்கக்கூடிய புரதத்தின் மூலங்கள் நீங்க குறைவான உணவு எடுத்துக்கும் போது கூட நிறைவான உணவு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதனால கோழிக்கறியை சாப்பிட்றதுன்றது தீராத பசியை அடக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது சிக்கன் சாப்பிட்றது போதுமான அளவா இருக்கும். அடுத்தது புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோழிக்கறி சாப்பிட்றதுன்றது பெருங்குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குது அப்படின்னு ஆய்வுகள் மூலமா தெரிவிக்கிறாங்க. கோழிக்கறியில இருக்கக்கூடிய சேர்மங்கள் தேவையற்ற கொழுப்புகளோட தேக்கத்தை குறைக்கிறதால புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. கடைசியா ஊட்டச்சத்துக்களை அதிக அளவுல கொண்டிருக்குன்னு சொல்லலாம். கோழிக்கறியில புரதம், கலோரிகள், அதுக்கப்புறம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு. இவை நம்மளோட உடல்ல சீரான இயக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட சரியான அளவு வழங்குதுன்னே சொல்லலாம். சோ கோழிக்கறி தாராளமா சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பிராய்லர் கோழியை தவிர்த்துட்டு நாட்டுக்கோழியா வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடலுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. நிறைய நன்மைகளை கொடுக்கறதுல இந்த கோழிக்கறி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க தாராளமா இந்த கோழிக்கறி எடுத்துக்கலாம். நீங்களும் நிறைய பேரை பார்த்திருக்கலாம். ஜிம் போறவங்களாம் சிக்கன் நிறைய எடுத்துப்பாங்க. அவங்களோட உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதே நேரத்தில் கோழில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முட்டையிலும் அதிக அளவுல சத்துக்கள் இருக்கு. முட்டையை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முட்டை ஏன் சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும், அப்புறம் எவ்வளவு முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடணும், இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஜிம் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.